25. வணக்கம். தினத்தகவல் செய்திகள். காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி அருகே உள்ள முருகன் காலனியில் நெசவாளர்களை சந்தித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வரும் தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக நெசவாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற சந்திப்பு நிகழ்ச்சியில் பட்டுக்கான மூலப்பொருள் விலை உயர்வு, போலி பட்டு சேலைகள் விற்பனை, தமிழக அரசின் ஆதரவு குறைவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நெசவாளர்கள் தெரிவித்தனர். நெசவாளர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என தமிழிசை சவுந்தரராஜன் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டுக்கு கார்ல் மார்க்ஸ்க்கு என்னப்பா சம்பந்தம்? எனக்கான தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரா? தமிழ்நாடு கலாச்சாரத்திற்கும் சமூகத்துக்கும் எதிரானவர்கள் இவர்களெல்லாம். திருப்பரங்குன்றத்தில் நான் விலைக்கு வைக்கக்கூடாது, உடனே கார்ல் மார்க்ஸ்க்கு நான் இங்கே செலவு வைப்பேன். என்னப்பன் முருகனை கும்பிடக்கூடாது, நான் கார்ல் மார்க்ஸை நான் கும்பிடுவேன். என்னங்க இது? என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? இது ஒன்றே தமிழ்நாட்டில் மக்களை பற்றி சிந்திக்காம நான் சொல்கிறாரு ஸ்டாலின் உடனே அப்படி சிகப்பு எட்டி பார்க்குதான். சிகப்பு எட்டி பார்க்கறதுனால தான் காவி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு நெரிச்சிட்டு இருக்கீங்களா? சிகப்பெல்லாம் எப்படி எட்டி பார்க்குன்றது என்ன 2026 எவ்வளோ சிகப்பு எட்டி பார்க்குதுன்னு தெரியும். அதனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், சிகப்பு எட்டி பார்க்குதுன்றீங்க, ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. கூட வந்த சிகப்பெல்லாம் எங்கே போனாங்க? சிகப்பெல்லாம் பெட்டியாக அடங்கியிருக்காங்க, பெட்டி பாம்பாக அடங்கியிருக்கு சிகப்பு, அவ்வளவுதான். காங்கிரஸுக்கே இப்போ நம்பிக்கை இல்லை திமுக ஜெயிக்கும்னு. அதனால சூரியனை கும்பிட்றதுக்கு பதிலாக விசில் அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க தலைவர்கள் எல்லாம். அவ்வளோதான். அதுதான் காங்கிரஸ் கூட சேர்ந்தா எல்லாரும் கீழே மூழ்கிற கப்பலில் கூட போனால் என்ன பண்ணுவாங்க? அதனால திமுகவே இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்கு, காங்கிரஸும் யோசனை பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாகிட்டே வருது, இண்டி கூட்டணி உதிரியாகிட்டே வருது.